அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 40 நீர்ப்புகழ். மழை நீரை சேகரிப்பதும் அதனை பாதுகாத்து பராமரிப்பதும் எவ்வளவு அவசியம் என்பதை பழந்தமிழர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர். அதனால்தான் சங்க இலக்கியங்கள் அனைத்தும் அதை போற்றி பாடுகிறது. சங்ககால புலவர்கள் அன்றைய ஆட்சியாளர்களிடம் ஏரி, குளம், குட்டை போன்ற நீர்நிலைகளை கட்ட சொன்னார்கள். நீர்ப்பாசனத்தில் ஏற்படும் வளர்ச்சிதான் ஒரு நாட்டின் அனைத்து வெற்றிகளுக்கும் மூல காரணம் என்பதை எடுத்துரைத்தார்கள். ஆட்சியாளர்களும் அதனை ஏற்று செயல்படுத்தினார்கள். கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குடபுலவியனார் எனும் புலவர் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனிடம், யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவு எனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே, புறநானூறு 18 என்கிறார். உடலுக்கு உணவு கொடுத்தவர்கள்தான் உயிர் கொடுத்தவர்கள். உடல் இருக்க உணவே காரணம். உணவு என்பது நீரும் நிலமும் சேருவதால் உருவாக்கப்படுவது. ஆகவே நீரையும் நிலத்தையும் சேர்த்தவர்களே உடம்பையும் உயிரையும் படைத்தவர்கள். இதுவே இதன் பொருள். இதன் தொடக்கத்தில், வேந்தனே, நீ மறு உலகத்தில் பெருஞ்செல்வத்தோடும் பெரும் பேற்றோடும் இருக்க விரும்புகிறாயா? இவ்வுலகம் முழுவதையும் வென்று அதன் பேரரசனாக விரும்புகிறாயா? உலகம் உள்ளவரை உன் புகழ் நிலைத்து நிற்க வேண்டும் என விரும்புகிறாயா? அப்படியானால் நான் சொல்வதை கேள் என சொல்லிவிட்டு மேற்குறிப்பிட்ட பாடல் வரிகளை பாடுகிறார். அதன் பின்னர் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்கியவர்கள்தான் மக்கள் வளத்தை பெருக்கியவர்கள் ஆவர். ஆகவே நீ நாடு முழுவதும் நீர்நிலைகளை பெருக்குவாயாக. இதனை செய்பவர்கள்தான் மூவகை இன்பத்தையும் பெற்று புகழ் பெறுவர் என்கிறார். வெள்ளைக்குடி நாகனார் எனும் சங்ககால புலவர் சோழன் குல முற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனிடம், வருபடை தாங்கி பெயர் புறத்து ஆர்த்து பொறுபடை தருவும் கொற்றமும் உழுபடை ஊன்றுசால் மருங்கின் ஈன்றதன் பயனே என பாடுகிறார். புறம் 35. அதாவது, போர்க்களத்தில் உனது படை எதிரியை வென்று ஆர்ப்பரித்து கொண்டாடுவதற்கு மூல காரணம் யாதெனில், உன் நாட்டு உழவர்கள் நிலத்தில் ஆழ உழுது விளைவித்த நெற்குவியலே ஆகும் என்கிறார். இவர் காலம் கிமு முதல் நூற்றாண்டு. இந்த 2 பாடல்களும் அன்று உணவு உற்பத்தி, வேளாண்மை வளர்ச்சியே நாட்டின் அனைத்து வெற்றிக்கும் மூல காரணம் எனும் உண்மை நிலையையும், அதற்கு நீர்நிலைகளை பெருக்குவதே சிறந்த வழி என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. ஏரிகள் மிகச் சிறந்த தொழில்நுட்பத்தோடு அன்றைய காலத்தில் கட்டப்பட்டன என்பதும், ஏரி போன்ற நீர்நிலைகளின் அழிவு என்பது மிக பெரும் துயர சம்பவமாக கருதப்பட்டது என்பதும் கீழ்கண்ட சங்க பாடலால் நாம் அறியலாம். இதனை பாடியவர் மிக அதிக பாடலை பாடி புகழ்பெற்ற கபிலர் ஆவார். இவரின் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. பாரியின் பரம்பு நாடு மூவேந்தர்களால் தாக்கப்பட்டு தோல்வி அடைந்த பின் அந்நாட்டில் உள்ள குலம் ஒன்று பராமரிப்பு இன்றி கவனிப்பாரற்று பாழ்படுவதை பற்றி பாடிய பாடல் இதுவாகும். அறையும் பொறையும் மணந்த தளைய என் நாள் திங்கள் அணைய கொடுங்கரை தென்னீர் சிறுகுளம் கீழ்வது மாதோ கூர்வேல் குவை ஈய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே. கூறிய வேளையும் திரண்ட தோளையும் உடைய பாரியின் பரம்பு மலையில் உள்ள 8ஆம் நாள் பிறையை ஒத்த வளைந்த கரைகளையும் தெளிந்த நீரையும் உடைய சிறு குளம் பாதுகாப்பார் இல்லாமையால் பாழ்படுகிறதே என துயரப்படுகிறார் கபிலர். 8ஆம் நாள் பிறை வடிவில் அமைந்த குளம் குறைந்த நீளம் உடைய கரையை கொண்டு
அதிக கொள்ளளவு கொண்ட நீரை கொண்டிருக்கும். அது போன்ற சிறப்பு மிக்க இச்சிறு குளம் பாழாகிறதே என வருத்தப்படுகிறார் கபிலர். தமிழர்கள் நீர்நிலைகளை உருவாக்குவதில் மட்டுமின்றி அதனை நன்கு பாதுகாத்து பராமரிப்பதிலும் சிறந்து விளங்கினர். நக்கண்ணையார் எனும் சங்ககால புலவர் துய் அவிழ் பனி மலர் உதிர வீசி தொழின்மழை பொழிந்த பானாட்கங்குல் எரிதரை திவலை தூவும் சிறு கோட்டுப் பெருங்குளம் காவலன் போல அருங்கடி அன்னையும் துயில் மறந்தனளே என்கிறார். அகம் 252. கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கும் நடு இரவினில் கூட தூங்காமல் பெரிய குளம் ஒன்று உடைபடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கும் அதன் காவலன் போல அன்னை என்னை பாதுகாத்து வருகிறாள் என தலைவி தனது இக்கட்டான நிலை குறித்து தோழி மூலம் தலைவனிடம் சொல்லும் அகப்பாடல் இது. கடுமையாக மழை பெய்யும் பொழுது குளம் உடைவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஆகவே அப்பொழுது குளம் உடையாமல் பாதுகாப்பது மிக மிக அவசியம். உடையும் நிலை ஏற்பட்டால் அதனை தடுப்பதும் முடியாது எனில் உரியவரிடம் சொல்லி உரிய ஏற்பாடு செய்வதும் அவன் பணி. இல்லையெனில் அது மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கும். ஆகவேதான் கடும் மழையில் நடு இரவிலும் தூங்காமல் குளத்தை பாதுகாப்பது அவசியமாகிறது. ஏரிகளின் கரைகள், கலிங்கு, மதகுகள் போன்றவற்றை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் ஏரி நீரை பாசனத்திற்கு பிரித்து வழங்குவதுமான பணிகளை செய்ய முறையான அமைப்பு ஒன்று இருந்துள்ளது என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது. சங்க காலத்திற்கு பின் வந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறு பஞ்சமூலம். அதனை இயற்றியவர் காரியாசான். அதன் பாடல் ஒன்று வருமாறு: குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழு வயல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவை பார்ப்படுத்தான் ஏகும் ஸ்வர்க்கம் இனிது என்று பாடுகிறார். சிறுபஞ்சமூலம் 64. குளம் மற்றும் அதனை ஒட்டி செய்ய வேண்டிய பணிகள் குறித்து இப்பாடல் தெளிவாக எடுத்துரைக்கிறது. பின்வருமாறு அவை 5 பணிகள்: 1. குளம் அமைத்தல். 2. மிகை நீர் வழிய கலிங்கு அமைத்தல். 3. குளத்திற்கு நீர் வரும் வரத்துக்கால் பாசனம் செய்ய நீர் விடப்படும் மதகு, கலிங்கிலிருந்து நீர் வெளியேறும் பாதை முதலியன அமைத்தல். 4. பாசனம் பெரும் நிலப்பகுதியை உழு வயலாக்குதல். 5. நீர் பற்றாக்குறையை சமாளிக்க கிணறு வெட்டுதல் ஆகிய 5ஐயும் செய்பவன் சொர்க்கத்திற்கு போவான் என்கிறது இப்பாடல். நரகத்திற்கு போவது குறித்து பாடல் எதுவும் பேசவில்லை. ஏனெனில் இதை செய்ய மறுக்கும் அளவுக்கான மனிதர்களின் சிந்தனை அன்று இருந்ததில்லை எனவும் எடுத்துக்கொள்ளலாம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயரும். இது ஔவை பாட்டு. உயரமான வரப்பு அதிக நீரை கொள்ளும். அதிக நீரால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். அதிக விளைச்சலால் குடிமக்கள் வளம் பெறுவர். அது நாட்டில் நல்ல நீதியை நிலைநாட்டும். நீதி நிலை பெற்ற நாட்டில் அரசனின் மதிப்பு உயரும் என்பதே இப்பாட்டின் நேரடி பொருளாகும். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக உயிர்ப்புடன் வாழும் கல்லணையை அறிவோம். அதே கால அளவை ஒட்டிய குளங்களை அறிவோமா? திண்டுக்கல்லில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆத்தூர் எனும் ஊரில் கருங்குளம், பகடைக்குளம், புல்வெட்டிக்குளம் ஆகிய 3 குளங்கள் ஒரே இடத்திலேயே அமைந்துள்ளன. ஒரு பெரிய குளம் 2 குறுக்கு கரைகள் அமைக்கப்பட்டு 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் ஒன்றை விட ஒன்று உயர்ந்த நிலமட்டம் கொண்டதாக உள்ளது. முதல் குளமானது 2வது குளத்தை விட உயர்ந்த நிலமட்டம் கொண்டதாக உள்ளது. 2வது குளமானது 3வது குளத்தை விட உயர்ந்த நிலமட்டம் கொண்டதாக உள்ளது. முதல் குளத்தை கொண்டு மிகவும் மேடான நிலங்கள் பாசனம் பெறுகின்றன. 2வது குளத்தை கொண்டு அதற்கு அடுத்த நிலையில் உள்ள நிலங்கள் பாசனம் பெறுகின்றன. மிகவும் தாழ்வான நிலங்கள் 3வது குளத்தின் மூலம் பாசனம் பெறுகின்றன. இதன் அருகே முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இக்குளங்கள் 2100 ஆண்டுகளுக்கும் முற்பட்டவை என தொல்லியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இக்குளங்கள் இன்றும் பயன்பாட்டில் உள்ளன. இக்குளங்கள் மிகச் சிறந்த தொழில்நுட்பங்கள் கொண்டவை என்பதில் ஐயம் இல்லை. இதுபோல் சிறந்த தொழில்நுட்பங்கள் கொண்ட சங்ககால ஏரி குளங்கள் பலவும் இன்றும் பயன்பாட்டில் இருந்து வருகின்றன.
ஆனால் பெரும்பாலான குளங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. தமிழகத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையங்கள் என்பது வேறொன்றும் அல்ல, பழைய குளங்களே. ஏரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடராக அமைந்திருப்பதே தொடர் ஏரிகள் எனப்படும். இதில் முதல் ஏரி வடிநிலத்திலிருந்து வரும் மழை நீரை ஏந்துவதால் ஏந்தல் என பெயர் பெற்றுள்ளது. ஏந்தல் மற்றும் பிற ஏரிகளில் இருந்து வடியும் நீரையும் அந்தந்த ஏரிகளின் வடிநிலத்தில் இருந்து வரும் நீரையும் தாங்குவதால் அவை தாங்கல்கள் எனப்பட்டன. இத்தொடர் ஏரிகளின் இடையே உள்ள நிலங்கள் பாசனம் பெறுவதோடு இப்பாசன நிலங்களில் இருந்து வடியும் நீர் அடுத்தடுத்த ஏரிகளில் போய் சேர்கின்றன. இதன் மூலம் பாசன நீரானது மீண்டும் மீண்டும் பலமுறை பயன்படுத்தப்பட்ட பின்னரே இறுதியாக வெளியேறுகிறது. ஆகவே தொடர் ஏரிகள் அதிகமான நீரை சேமிக்கவும் சேமித்த நீரை பலமுறை பயன்படுத்தவும் ஏதுவாக அமைந்துள்ளன. தொடர் ஏரிகளில் அமைக்கப்பட்டுள்ள கழிங்குகள் மிக சிறந்த மேலாண்மையையும் நீர் பங்கீட்டையும் உறுதி செய்கின்றன. பொதுவாக ஏரிகளில் கழிங்குகளின் பங்கு மிக முக்கியமானதாகும். ஏரிகளில் நீர் நிரம்பியவுடன் அதிக நீர் கழிங்குகளின் மூலமே வெளியேறுகிறது. வெள்ள காலங்களில் வெள்ள நீர் வெளியேறும் அளவு கழிங்கின் வடிவமைப்பு இருக்க வேண்டும், இல்லையெனில் ஏரி உடைந்துவிடும். மேலும் தொடர் ஏரிகளில் மேல் குளம் உடைந்தால் கீழ் குளம் அனைத்திலும் உடைப்பு ஏற்படும். இதனால் பெரும் சேதம் ஏற்படும். ஆகவே தனி ஏரிகளை விட தொடர் ஏரிகளில் கழிங்கின் பங்கு மிக மிக முக்கியமானதாகும். இது போன்ற கழிங்குகள் அமையப்பெற்ற ஊர்கள் தமிழகத்தில் உண்டு. தமிழகத்தில் கலிங்கப்பட்டி எனும் ஊர் அதிகமாக அறியப்பட்ட ஊர்களில் ஒன்று. விரிகதிர் சூரம் மின்னி தாரென்னும் திருவில் வீசி குறிசின் மேகம் பெய்த கொழும்பு உயர் காம் மாறி அறிவை தன் நெஞ்சமெனும் அகன் குளம் நிறைந்து வாழ்கண் கரியமை சேறு சித்தி கலிங்கு திறந்தவன்றே. சீவக சிந்தாமணி 2476. மின்னல் மின்னி மழை பெய்து குளம் நிரம்பி கலிங்கு வெளியே தண்ணீர் வெளியேறும் காட்சியை காதலுக்கு ஓமையாக காட்டுகிறார் சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர். காவிரி வரைந்துள்ள நீரோவியத்தில் தொடர்ந்து பயணப்படுகிறோம். கல்லணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் முதலிலும் அதை அடுத்து வெண்ணாறு மற்றும் கல்லணை கால்வாயிலும் இறுதியாக காவிரியிலும் பயணிக்கலாம். வட காவிரி எனும் கொள்ளிடத்தில் உள்ள ஊர்களையும் அதன் வரலாற்று சிறப்புகளையும் அடுத்தடுத்து அறியலாம். தற்போதைய பயணம் கல்லணையிலிருந்து விடைபெற்று கொள்ளிடத்திலிருந்து தொடர்கிறது. நூலின் அடுத்த அத்தியாயம் 41. அன்பில் ஆதித்த கரிகாலன். கல்லணையிலிருந்து செல்லும் கொள்ளிடத்தின் வடகரையில் ஆலமரங்கள் சூழ்ந்த ஆற்றுப்படுகையில் அமைந்திருக்கும் ஊர் அன்பில். சிறிய ஊர்தான் என்றாலும் திமுக தலைவர்களான அண்ணா, கலைஞர் என பலராலும் தொடர்ந்து உச்சரிக்கப்பட்டதால் தமிழகத்தில் பரவலாக அறியப்பட்ட ஊர். அரசர்கள் காலத்தில் நடந்த நிலதானங்கள், முக்கிய நிகழ்வுகள் ஆகியவற்றை செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் பதிக்கும் முறையை கையாண்டனர். இவற்றை 3 வகைகளாக பதித்துள்ளனர். ஓலை சுவடி, செப்பேடு, கல்வெட்டு ஆகிய 3 வடிவங்களில் இருக்கும். ஓலை சுவடி என்பது அரசனின் வாய்மொழி ஆணையாக ஓலை நாயகத்தால் உடனடியாக பதிவு செய்வதாகும். இதன் மூலப்பிரதி அரசாங்கத்தின் பொக்கிஷத்திலும் மற்றொரு பிரதி சம்பந்தப்பட்ட நபரிடமும் இருக்கும். கல்வெட்டு என்பது பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக பெரும்பாலும் கோயில்களிலேயே பொறிக்கப்படும். அக்கல்வெட்டு செய்திகள் சில செப்பேட்டிலும் பதியப்பெற்று தானம் பெறுபவனுக்கு வழங்கப்படும். இவை பொதுமக்கள் பார்வைக்கு கிடையாது. கல்வெட்டிற்கும் செப்பேட்டிற்கும் சில வேற்றுமைகள் உண்டு. மக்களின் பேச்சு வழக்கில் கல்வெட்டு செய்தி இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் வடமொழி எழுத்துக்களையும் கொண்டிருக்கும். செப்பேடுகள் கவித்துவமாக அமைந்திருக்கும். இதில் 2 மொழிகள் இடம்பெற்றிருக்கும். முதல் பகுதி சமஸ்கிருதத்திலும் 2ஆம் பகுதி தமிழிலும் இருக்கும். ஏனெனில் அரசனுக்கு ஆலோசனை மற்றும் நிர்வாக தலங்களில் வைதிகர்களே இருந்தார்கள். தானம் கொடுத்த அரசன் பெயர், தானம் கேட்டு விண்ணப்பித்தவர் பெயர், சாட்சிகள், செய்தியை கவிதை வடிவமாக சொன்ன புலவர், அதை பொறித்த ஆசாரி போன்ற செய்திகள் செப்பேட்டில் காண முடியும். நிலதானம் பெற்றவன் பிற்காலத்தில் ஏதேனும் பிரச்சனை என்றால் இந்த செப்பேட்டையோ அல்லது கல்வெட்டையோ காட்டி ஊர் சபையினரிடம் தீர்வு காணவே இத்தகைய ஏற்பாடு. செப்பேட்டின் ஒரு முனையில் துளையிட்டு அதில் மிக பெரிய வளையத்தின் மூலம்
பிற இதழ்களை இணைத்திருப்பர். அதன் முகப்பானது வட்ட வடிவில் அரச முத்திரையை தாங்கி இருக்கும். தமிழகத்தில் ஏறக்குறைய 250 செப்பேடுகள் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இதில் சோழர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட 19 செப்பேடுகள் இதுவரை கிடைத்துள்ளன. கிபி 922 வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகில் உள்ள உதயேந்திரம் செப்பேடு. கிபி 932 திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள வேலஞ்சேரி செப்பேடு. கிபி 961 திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள அன்பில் செப்பேடு. கிபி 970 நாகை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகில் உள்ள பள்ளன் கோவில் செப்பேடு. கிபி 985 மெட்ராஸ் மியூசியம் செப்பேடு. கிபி 990 மற்றும் 995 திருச்செங்கோடு செப்பேடு. கிபி 1006 மற்றும் கிபி 1090 நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடு. இவையெல்லாம் தற்போது ஹாலந்து நாட்டின் லெய்டன் பல்கலைக்கழகத்தில் உள்ளது. அங்கு இருப்பதால் அதன் அளவை கொண்டு பெரிய லெய்டன் செப்பேடு மற்றும் சிறிய லெய்டன் செப்பேடு என அழைக்கப்படுகிறது. கிபி 1018 திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள திருவாலங்காடு செப்பேடு. கிபி 1020 கரந்தை செப்பேடு. தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே புத்தூரில் கண்டுபிடிக்கப்பட்டது. கரந்தை தமிழ் சங்கத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டதால் கரந்தை செப்பேடு என அழைக்கப்படுகிறது. கிபி 1030 1049 1098 1163 1188 ஆகிய 5 வருடங்களில் எழுதப்பட்ட திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகில் உள்ள திருக்களர் செப்பேடு. கிபி 1036 விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகில் உள்ள எசாலம் செப்பேடு. கிபி 1053 நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகில் உள்ள திரு இந்தலூர் செப்பேடு. கிபி 1069 சித்தூர் மாவட்டம் புங்கனூர் தாலுகாவில் உள்ள சாராளா செப்பேடு. இவைகள் அனைத்தும் பல்வேறு காலங்களில் ஆட்சியில் இருந்த சோழ மன்னர்களால் எழுதி கொடுக்கப்பட்ட செப்பேடுகள். இதில் அன்பில் செப்பேடும் ஒன்று. ராஜராஜ சோழனின் தந்தையான சுந்தர சோழனின் காலத்தில் அமைச்சராக இருந்தவர் அனிருத் பிரம்மராயர். கிருஷ்ணராமன் எனும் இயற்பெயர் கொண்டவர். பிரம்மாதி ராயர் என்பது வைதிகர்களுக்கு சோழ மன்னர்களால் வழங்கப்பட்ட பட்டம். இவரது தந்தை நாராயணன் அன்பில் ஆனந்தாழ்வார் சுவாமி கோவிலுக்கு பணிவிடை செய்தவர். அனிருத் எனும் வடமொழி சொல்லுக்கு எல்லையற்றவன் என பொருள் கொள்ளப்படுகிறது. அனிருத் பிரம்மராயருக்கு 10 வேலி நிலத்தினை சுந்தர சோழன் தந்ததாக அன்பில் செப்பேடுகளில் உள்ளன. தஞ்சை மாவட்டத்தில் தற்போதும் கூட நிலத்தை வேலி எனும் அளவையால் குறிப்பிடுகின்றனர். 12 அடி பெருக்கல் 12 அடி சமம் 144 சதுர அடி கொண்ட நிலப்பரப்பே ஒரு குழி எனப்படுகிறது. 100 குழி என்பது ஒரு மா எனப்படும். 20 மா சேர்ந்த அளவே ஒரு வேலி. 3.5 மா சமம் 1 ஏக்கர். 6.17 ஏக்கர் என்பதே ஒரு வேலி அளவீடாக உள்ளது. அனிருத் பிரம்மராயரை பற்றி கல்கி இதழின் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி எழுதிய பொன்னியின் செல்வனில் மிகவும் புகழ்ந்து எழுதியிருப்பார். அதோடு அவரின் சாதிய அடையாளத்தை தூக்கி பிடித்தும் எழுதியிருப்பார். ஆனால் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் பிரம்மராயர்கள்தான் என உடையாளூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. ஆதித்த கரிகாலனை சூழ்ச்சி செய்து கொன்றவர்கள் சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன், ரேவதாச கிரமவித்தன் என எழுதி செல்வார் கல்கி. ஆனால் இவர்கள் அனைவரும் வைதிகர்கள் என சொல்லாமல் வேறு யாரோ என்று வாசகர்கள் எண்ணிக்கொள்வது போல் எழுதியிருப்பார். அனிருத் பிரம்மராயரை வைதிகர்கள் என எழுதி அடையாளப்படுத்த தெரிந்த கல்கிக்கு ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களின் சாதிய அடையாளத்தை தவிர்த்துவிட்டு பெயர்கள் மட்டுமே பயன்படுத்தி இருப்பார். எழுதுவது வலது புறம் நோக்கி செல்வதால் வலது நோக்கத்தோடு எழுதிவிட்டார் போலும். ஆனால் எழுத தொடங்குவது இடது புறத்திலிருந்துதான் என்பதை கல்கிகள் உணர வேண்டும். இடது என்பது மக்கள் சார்ந்த பார்வை, வலது என்பது ஆதிக்கம் சார்ந்த பார்வை. ஆதித்த கரிகாலனை கொலை செய்த குற்றவாளிகள் குறித்த இன்றைய காட்டுமன்னார் கோவிலான அன்றைய உடையாளூர் திரு அனந்தீஸ்வரர் கோயில் கல்வெட்டு தெரிவிப்பது இதுதான்.
இக்கல்வெட்டு கிபி 988 ஆண்டு ராஜராஜன் பிறப்பித்த ஆணைப்படி வெட்டப்பட்டது. 1. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ ராஜகேசரி வர்மருக்கு யாண்டு 2வது வடகரை பிரம்மதேயம் ஸ்ரீ வீர நாராயண சதுர்வேதி மங்கலத்து பெருங்குடி பெருமக்களுக்கு சக்கரவர்த்தி ஸ்ரீமுகம் பாண்டியனை தலை கொண்ட கரிகால சோழனை கொன்று துரோகிகளான சோமன் ரம்பி. 2. ரவிதாசன் ஆன பஞ்சவன் பிரம்மாதிராஜனும் இவன் ரம்பி பரமேஸ்வரன் ஆன இருமுடி சோழ பிரம்மாதிராஜனும் இவர்கள் உடப்பிறந்த மலையனூரானும் இவர்கள் தம்பிமாரும் இவர்கள் மக்களிடம் இவர் பிரமாணிம் பெற்றாலும் ராமத்தம். 3. பேரப்பன் மாறிடும் இவர்கள் மக்களிடம் இவர்களுக்கு பிள்ளை கொடுத்த மாமன் மாறிடும் தாயோடுடப் பிறந்த மாமன் மாறிடும் இவர்கள் உடன் பிறந்த பெண்களை வேட்டார் எனவும் இவர்கள் மக்களை வேட்டார் எனவும் ஆக இவ்வனைவர் முறியும் நம் ஆணைக்குரியவாறு. 4. கொட்டையூர் பிரம்மஸ்ரீ ராஜனும் புள்ள மங்கலத்து சந்திரசேகர பட்டனையும் பெற தந்தோம். தாங்களும் இவர்கள் கண்காணியோடும் இவர்கள் சொன்னவாறு நம் ஆணைக்குரியவாறு குடியோடு குடிபெறும் விலைக்கு விற்று தாளத்திடுக. இவை குறுக்கிளான் எழுத்து என்று இப்பரிசு வர. 5. ஸ்ரீமுகத்தின் மேற்பட்ட மலையுனூரான் ஆன பாப்பனசேரி ரேவதாச கிரமவித்தனும் இவன் மகனும் இவன் ட்ராய் பெரிய நங்கை சாணியும் இம்மூவரிதுமான நிலம் ஸ்ரீ வீர நாராயண சதுர்வேதி மங்கலத்து மைப்பிடாகை தேவன் மங்கலம் ஆன பற்றில நிலம் ஸ்ரீ வீரநாராயண சதுர்வேதி. 6. மங்களத்து சபையார் பக்கல் வெண்ணையூர் நாட்டு வெண்ணையூர் உடையான் நக்கன் அரவணையான் ஆன பல்லவ முத்தரைய மகன் பரதன் ஆன வியாழ கஜமல்ல பல்லவரையனேன் இந்நிலம் பழம்படி 2.75 ஒருமாவும் அகமனை 6 ஆக இந்நிலமும் இம்மனையும் 101 பத்தி. 7. ரூ களஞ்சு பொன் கொடுத்து விலை கொண்டி ஊர் திருவனந்தீஸ்வரத்து பட்டாரகர் கோயிலிலே இவ்வாட்டை மேச ஞாயிற்று கிழமை பெற்ற பூரட்டாதி இன்று சந்திராதித்தவர் ஆழ்வார் கோயில் முன்பு 3100 நிலையம்பலத்து தண்ணீர் அட்டும் பிராமணன் ஒருவனுக்கு. 8. தம்படி நாளி நெல்லும் ஆட்டை வட்டம் ஒரு காசும் நிசதம் 15 பிராமணர் உண்பதற்கு ஆக. 16. இவருள் 5 சிவயோகிகள் உண்ணவும் வைத்தேன். ஆரியன் பரதன் வியாழ கஜமல்ல பல்லவரையன் தர்மம் ரசிக்கின்ற மகா சபையார் ஸ்ரீ பாதம் என் தலையின் மேலாக. கல்வெட்டு தெரிவிக்கும் காலம் குறித்த சிறப்பு செய்திகள் யாதெனில்: 1. மேஷ ஞாயிற்று. இதில் ஞாயிறு என்பது மாதம், மேஷம் என்பது மாதத்தின் பெயர். அன்று மாதங்களின் கணக்கீடு சூரிய மானத்தில் காணப்படுகிறது. சூரியன் கடக்கும் ராசி மண்டலம் மாதங்களின் பெயராக அமைந்துள்ளது. தற்போது கேரளாவில் மாதங்களின் பெயர் அவ்வாறு காணப்படுகிறது. ஆனால் இதன் பின்பும் தற்போது முழு நிலவுக்கு பின்னணியாக தோன்றும் நட்சத்திரங்களின் அடிப்படையிலான சந்திரமான பெயர்கள் மாதங்களுக்கு தமிழில் சித்திரை, வைகாசி என வழங்கப்பட்டு வருகின்றன. 2. தேதியை குறிப்பிட பூரட்டாதி நாளன்று என நட்சத்திரம் காட்டப்படுகிறது. அன்று மாத நாட்களின் எண்ணிக்கை நட்சத்திரங்களின் எண்ணிக்கையான 27 என தெரிய வருகிறது. 3. எல். டி. சுவாமிகண்ணு பிள்ளை இக்கல்வெட்டின் காலத்தை கிமு 988 ஏப்ரல் மாதம் 15 தேதி ஞாயிற்றுக்கிழமை என கணிக்கிறார். உடையார்குடி அனந்தீஸ்வரர் கோயில் கல்வெட்டு வழி கிடைக்கும் கொலை செய்தி. 1. உடையார்குடி எனும் இவ்வூர் காட்டு மன்னார் கோயில் என தற்போது அழைக்கப்பட்டு வருகிறது. 2. ராஜராஜ சோழனின் அரசாட்சிக்கு முன் அவரின் சிற்றப்பன் உத்தம சோழன் எனும் மதுராந்தகன் ஆட்சி செய்தார். மதுராந்தகன் ஆட்சியின் முன் சுந்தர சோழர் ஆட்சி செய்தார். 3. சுந்தர சோழரின் மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் சுந்தர சோழருக்கு பின் ஆட்சிக்கு வர வேண்டியவர் என இருந்த காலத்தில் கொலை செய்தவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த பிராமணர்கள். 4. அவர்கள்: 1. சோமன். 2. இவன் தம்பி ரவிதாசனான பஞ்சவன் பிரம்மாதிராஜன். 3. இவன் தம்பி இருமுடி சோழ பிரம்மாதிராஜன். 4. இவர்களின் உடன் பிறந்தான் மலையூரனான பஞ்சவன் பிரம்மாதிராஜன் ஆகும். 5. இவர்கள் உத்தம சோழன் எனும் மதுராந்தகரின் ஆட்சி காலத்தில் தண்டிக்கப்படவில்லை. இவர்கள் சொந்த நிலப்புலன்களோடு தனது உறவினர்கள், நண்பர்கள்,
குலத்தார் கூட்டத்தோடு சிறப்பாக 18 வருடங்கள் மதுராந்தகனுடைய ஆட்சியில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். 6. இவர்களை யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை. 7. உத்தம சோழனான மதுராந்தக கண்டராதித்தர் ஏதோ ஒரு காரணத்தால் பதவியை விட்டு இறங்கி பின்பு ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்த 2ஆம் ஆண்டு இக்கொலை மீது மறுபடியும் விசாரணை செய்யப்பட்டுள்ளது. 8. ஆதித்த கரிகாலன் கொலைக்கான விசாரணை மதுராந்தகர் காலத்தில் செய்யப்பட்டதாக தெரியவில்லை. 9. 18 வருடங்கள் கடந்த பின் ராஜராஜ சோழன் தன் ஆட்சி காலத்தில் அதனை தூசு தட்டி விசாரணை செய்து அந்த 4 பேர்களையும் அவர்களின் உறவினர்களையும் பெண் கொடுத்தவர்களையும் பிள்ளை கொடுத்தவர்களையும் பேரன் பேத்திகளையும் வேட்டுவர்கள் என பிராமண சாதியிலிருந்து நீக்கம் செய்கிறான். 10. அவர்களின் அனைத்து சொத்துகளையும் பறிமுதல் செய்து நாடு கடத்துகிறான். 11. இச்செய்தி மிக தெளிவான கல்வெட்டாக கோயிலில் இருக்கிறது. 12. சாதி நீக்கம், சொத்து பறிமுதல், நாடு கடத்தல் ஆகிய நடவடிக்கைகளை ராஜராஜ சோழன் நேரடியாக செய்துவிடவில்லை. 13. தன்னை சக்கரவர்த்தி என அறிவித்து ஒரு கடிதத்தை, அதாவது ஸ்ரீமுகம், கிராம சபை பொறுப்பாளர்களுக்கு அனுப்பி தண்டனையை நிறைவேற்ற அவர்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அந்த ஸ்ரீமுகத்தை படித்து அக்கட்டளையை நிறைவேற்றினோம் என அக்கல்வெட்டு கூறுகிறது. 14. அந்த கல்வெட்டு கொலைகார 4வரையும் துரோகிகள் என குறிப்பிடுகிறது. 15. நம்பிக்கைக்குரியவர் போன்று நடித்து சோழ தேச ஆதரவாளர் போல் காட்டி அதே நேரம் சோழ தேச இளவரசனை கொன்றதால் அவர்கள் துரோகி என அழைக்கப்பட்டனர், எதிரி என அழைக்கப்படவில்லை. 16. ஆதித்த கரிகாலன் இருக்கும் வரை தனக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்பதால் இதை மதுராந்தகர் செய்திருக்க கூடும் என்ற ஒரு ஊகமும் சரித்திர ஆராய்ச்சியாளர்களிடையே இருக்கிறது. 17. கொலை செய்த இந்த 4வரும் ஏற்கனவே சோழ நாட்டினில் இருந்து தப்பி சென்றிருக்கலாம், அதனால் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை எனும் கருத்தை குடவாயில் பாலசுப்பிரமணியன் தெரிவிக்கிறார். 18. சோழர் காலத்தில் பிராமணர் கொலை செய்திருந்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை, சிறைவாசம் அளிக்கும் வழக்கம் இல்லை. அவரின் உச்சி குடுமியை நீக்கி அவர்களின் சொத்தை பறிமுதல் செய்து அவர்களின் உடலில் பச்சை குத்தி நாட்டை விட்டு துரத்தி விடுவது அவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை. அப்போது மனுநீதி அவ்வளவு பெரும் வலுவாக இருந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். 19. ராஜராஜ சோழன் தனது 2வது ஆட்சி ஆண்டில் அக்கிராம சபையாருக்கு திரு ஓலை எழுதி தனது அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொலை செய்த துரோகிகளின் சொத்துக்களை ஏலம் விட கேட்டுக்கொண்டபடி சபையார் மேற்கண்ட சொத்துக்களை பறிமுதல் செய்து ஏலம் விட்டு அதை ஒரு அரசு அதிகாரி வியாழ கஜமல்ல பல்லவராயன் என்பான் ஏலம் எடுத்து அதில் வந்த பணத்தை அந்த கிராமத்தில் உள்ள திருவனந்தீஸ்வரம் கோயிலுக்கு தானம் கொடுத்து அதனை கருவூலத்தில் வைப்புத் தொகையாக வைத்து வரும் வருமானத்தில் தினமும் 5 சிவாச்சாரியார்கள் கோயிலுக்கு தண்ணீர் வழங்கும் பிராமணன் உட்பட 16 பிராமணர்களுக்கும் உணவு வழங்க ஏற்பாடு செய்துள்ளான். அனிருத்துக்கு சுந்தர சோழன் பல ஊர்களை பிரம்மதேயமாகவும் இறையிலி நிலமாகவும் அளித்ததை அன்பில் செப்பேடுகள் கூறுகின்றன. ஆனால் கல்கி அதை மறைத்து விட்டார். ஆதித்த கரிகாலனை தொடக்கம் முதல் சினம் மிக்கவனாகவும் பெரியோரை மதிக்காதவன் போலவும் படைத்துள்ளார். அதற்கு சான்றுகள் எதையும் வைக்கவில்லை. ஆவேசமும் மூர்க்க குணம் மட்டுமின்றி ஒரு பெண் பித்தன் என்பது போலவும் படைத்துள்ளார். அவனை மட்டும் அல்லாமல் அவனது நண்பனாகிய பார்த்திபேந்திர பல்லவன் எனும் பல்லவ வழிவந்த இளவரசனையும் அதை போன்றே படைத்துள்ளார். இவனும் வரலாற்று மனிதனே. பல கல்வெட்டுகள் பார்த்திபேந்திர பல்லவன் தொண்டை நாட்டில் ஆட்சி செய்ததற்கு சான்று அளிக்கிறது. அவனும் கோவில்கள் முதலியவற்றிற்கு நன்கொடை அளித்தவன்தான். ஆதித்த கரிகாலனும் அவனுடைய காலத்திய அதிகாரிகளும் கோவில்களுக்கும் வைதீகர்களுக்கும் கொடை அளித்த மன்னர்கள்தான். ஆயினும் அவர்கள் பாத்திர படைப்பை அப்படி அமைத்ததற்கு காரணம் என்ன? ஆதித்த கரிகாலன் ஒரு கொடியவன், வீரபாண்டியனின் தலையை கொய்த அறம் கொன்ற செய்கை புரிந்தவன் என கட்டமைத்து அவன் கொலை செய்யப்பட வேண்டியவனே எனும் முடிவிற்கு படிப்பவர்களை இட்டு செல்லும் நோக்கம் மேலோங்கி இருக்கிறது. பொன்னியின் செல்வன் புதினத்தை படிப்பவர்கள் யாருக்கும் ஆதித்த கரிகாலன் மீது சிறிதளவும் அன்போ அல்லது பரிவோ ஏற்பட்டு விடாதவாறு அந்த கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பொன்னியின் செல்வன் கதையின் வில்லன்
ஆதித்த கரிகாலன் என கல்கி முன்வைக்கும் போதுதான் அவன் தரப்பு நியாயம் தேடுதலுக்கு உள்ளாகிறது. திட்டமிட்டு ஆதித்த கரிகாலனை இழிவுபடுத்துவதற்கு காரணம் அவனை கொலை செய்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தை படிப்பவர்கள் மத்தியில் விதைப்பதற்கே. ஏனெனில் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் அனைவரும் வைதீகர்களே. இப்படி சொல்வதன் நோக்கம் கல்கி சிறந்த எழுத்தாளர் எனும் புகழுக்கு களங்கம் சேர்க்கும் முயற்சி அல்ல. பொன்னியின் செல்வன் தேவைக்கேற்ப புனையப்பட்ட செல்வன் என்பதை உணர்த்தத்தான். அன்பில் எனும் பெயர் ஏற்பட்டதற்கு உறுதிப்படுத்தப்படாத சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. கொள்ளிடம் ஆறும் அதன் இயற்கை சூழலும் மனிதர்களை எல்லையில்லா மகிழ்ச்சிக்கு ஆட்படுத்தும் போது அந்த மகிழ்வின் பங்காளியாக ஒரு பறவை இணைந்து கொள்கிறது. அது அன்றில் பறவை. கோவில் சிற்பங்களில் பறவை இடம்பெற்றிருக்கும். அன்றில் பறவைக்கு தனித்துவமான குணம் உண்டு. அன்றில் எனும் சொல்லுக்கு ஒன்றை விட்டு மற்றொன்று பிரிந்திராது என பொருள். அன்றி கூட்டல் இல் சமம் அன்றில். இந்த இயல்பு கருதியே அதற்கு அன்றில் என பெயர் வைத்துள்ளனர். ஆண் அன்றிலும் பெண் அன்றிலும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்திராது. தூங்கும் போதும் ஒன்றின் மீது மற்றொன்றின் பார்வை வைத்தே உறங்கும். இதனை நளவெண்பாவில் ஒரு கண் ஆர்வத்தால் அன்றில் இன்றுணை மேல் வைத்துறங்கும் எனும் வரிகள் மூலம் அறியலாம். இது நீண்ட அலையினையும் செந்நிறமான தலையையும் கொண்டது. கொள்ளிடத்தின் வடகரையில் அன்பில் போல நேரெதிரே காவிரியின் தென்கரையில் செந்தலை எனும் ஊர் உள்ளது. இறைவனை தன் தோழனாக எண்ணிய சுந்தரர் அன்றில் முட்டா தடையுஞ்சோலை என பாடுவார். நாள் தவறாமல் அன்றில் பறவை உணவு தேடி வருகின்ற சோலை போன்று உன்னை தேடி வருகிறேன் என பொருள். அன்றில் அன்பில் என்ற இரண்டு சொல்லுக்குள்ளும் அன்பு மட்டுமே அடங்கியிருக்கிறது. அனைத்து மக்களும் அன்பில் திளைக்கட்டும். அன்பிலை கடந்து செல்லும் கொள்ளிடத்தின் குறுக்கே கீழணை கட்டப்பட்டுள்ளது. மூக்கொம்பில் உள்ளது மேலணை என்பதை பார்த்தோம். கீழணையும் அதிலிருந்து வெளியேறும் தண்ணீரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஏரிக்கு செல்கிறது. அடுத்து கீழணைக்கும் அந்த ஏரிக்கும் பயணிக்கலாம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.